திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி குயிர்பத்து. இறைவனிடத்திலே மிகுதியும் காதல் கொண்ட ஒரு சிவனேசர் தன்னை ஒரு தலைவியாகவும் இறைவனை தலையனாகவும் கருதி தாயிடத்திலே தான் கொண்ட காதலை தன்னால் காதலிக்கப்பட்ட காதலான் இன்னார் என்பதை தெரிவிக்கும் முறையிலே அன்னையை கூறி கூறி பேசுவது போல் அமைந்தமையாலே அந்த பகுதிக்கு அன்னை பத்து என்பதை பார்த்தோம். அதே போல இனி மணிவாசக பெருமான் குயில் என்ற பறவையை பார்த்து அதோடு பேசுகிறதாக ஒரு 10 செய்யுட்கள் இயற்றியிருக்கிறார். அதிலே அந்த குயில் என்ற பறவையை பார்த்து தான் பெற்ற அனுபவம் முதலியவற்றை தெரிவிக்க வருகிறார். இங்கே குயில் என்று சொல்வது சாதாரண உலகத்தில் உள்ள பறவையை சொல்லுவது போல் இருந்தாலும் ஆத்ம ஞானத்தை விளைந்து இறைவனையை அடைய வேண்டும் என்று நெருங்கி வருகிற பக்குவமான ஒருவரை குயிலாக நிறுத்தி அவருக்கு உணர்த்துவது போல இந்த 10 பாடலை சொல்லுகிறார். குயில் இனிய குரலை உடையது, அதுபோல இனிய நல்ல ஒழுக்கங்களை உடைய பரிபக்குவம் உடைய ஒருவரை நோக்கி கூறுவதாக இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த முறையிலே ஒரு குயிலை அழைக்கிறார். முதலில் கீதம் இனிய குயிலே கேட்டியேல், கீதம் இனிய குயிலே. குயில் என்பது பார்ப்பதற்கு அழகாக இல்லாத ஒரு பறவை, கருமையா இருக்கிற பறவை, காக்கைக்கு அஞ்சி அஞ்சி வாழ்கிற ஒரு பறவை. காக்கை குயிலை கண்டால் குயிலை விரட்டி அதை கொத்திவிடும், அதுக்காக அது ஒளிந்து வாடும். அப்படி ஒளிந்து வாடுகின்ற குயிலாயினும் அதனுடைய குரல் மட்டும் மிக இனிமையாக இருக்கு. அது கருதி அவர் மற்றவற்றை குறிக்காமல் கீதம் இனிய குயிலே, இசையிலே இசை பாட்டிலே இனிமை வல்லமை உடையதாக விளங்குகிறேயே குயிலே என்று சொன்னார். குயில் எப்படி தான் அழகாயில்லாவிட்டாலும் தனக்கு பகையாயிருக்கிற காக்கை கண்டு ஒளிந்து வாழ்வது போல ஒரு ஆத்ம ஞானியானவன் இந்த பிரபஞ்சமாகிய மாயையாகிய ஒழுக்கத்தை கண்டு அஞ்சி அதில் தோயக்கூடாது என்பதற்காக அதை விட்டு ஒதுங்கி தனியே வாழ்கின்றான். அவன் அந்த ஆத்ம ஞானியாக இருக்கிறவன் அஞ்சு ஒதுங்கி வாழ்கிறான். அதுதான் தொடர்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அப்படி அஞ்சு எதை கண்டு அஞ்சுகிறான் என்றால் இந்த பிரபஞ்சமானது மாயை, அது நம்மை தீய வழியிலே கொண்டு விடும் என்பதற்காக அஞ்சி நல்ல வாழ்விலே வாழ வேண்டும் என்று வாழ்கிறான். ஆனால் அவனிடத்திலே இருக்கின்ற குரல் இனிய குரல், அதுபோல் அவனிடத்தில் இருக்கிற ஒழுக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய மனம் எல்லாம் மிக இனிமையானது என்பதை கருதி அந்த ஆத்ம ஞானத்தை விளைகின்ற பக்குவனுக்கு இங்கே குயிலாக அவர் கற்பனை செய்து கீதம் இனிய குயிலே, இசைப்பாட்டிலே வல்லமை உடையதாக இருக்கிறையே குயிர் பறவையே, கேட்டியேல் நீ வினவுவாயானால், நீ கேட்பாயானால் என்று சொன்னார். எதை அந்த பறவை கேட்கிறது என்றால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று ஆத்ம ஞானி கேட்கிறார். அப்ப மாணிக்க வாசகர் நீ இறைவனை பற்றி கேட்பாயானால் அவனுடைய அடியையும் முடியையும் பற்றி முதல்ல நான் சொல்லுகிறேன் என்று அவனுக்கு தெரிவிக்கிறார். எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் தினதில், எங்கள் பெருமான் எங்களுக்கெல்லாம் பெருந்தலைவனாயிருக்கிற சிவன், எங்களுக்கெல்லாம் மிக உத்தமனாயிருக்கிற பெருமான், அவனுடைய பாதம் இரண்டும், அவனுடைய 2 திருவடிகளும் எப்படிப்பட்டன, எங்கே இருக்கின்றன என்று நீ வினவுவாயானால், குயிலே நீ இறைவனுடைய திருவடியை பற்றி வினவினால், பாதாளம் 7னுக்கு அப்பால், அது 7 பாதாளத்துக்கும் கீழ்போய் நிற்கிறது. இந்த உலகங்கள் மேல் 7 கீழ் 7 14 உலகங்களாக அடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலே உள்ள 7 உலகங்களிலே மேலிருந்து கீழே வருகிற முறையிலே 7வதாக இருப்பது நாம் வாழ்கிற பூலோகம். இந்த பூலோகத்திற்கு கீழே இருக்கிற 7 உலகங்கள் தான் பாதாளம். அந்த பாதாளங்களுக்கு கீழே உலகம் இல்லை. ஆகவே அவனுடைய பாதம்
மேல் 7 உலகத்தையும் தாண்டி கீழ் உலகமாகிய பாதாளத்தையும் தாண்டி அதற்கும் கீழே அடிப்பகுதியாக நிற்கிறது. அதாவது மேலுள்ள 16 உலகங்களையும் அது தன்னகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற அடிப்படை சக்தியாக, ஆதார சக்தியாக அந்த திருவடிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக பாதாளத்துக்கும் கீழே அவனுடைய கால்கள் போய்விட்டன என்று அந்த ஆத்ம ஞானி விசாரத்துக்கு இவர் பதில் சொல்லுகிறார். பாதம் இரண்டும் வினவில், பாதம் இரண்டும் எப்படிப்பட்டன என்று நீ விசாரித்தாயானால் அந்த 2 கால்களும் 7 பாதாளத்துக்கும் கீழே அப்பால் போயிருக்கின்றன. சோதி மணிமுடி சொல்லில், ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிற மணி போன்ற கிரீடமணிந்த அவனுடைய தலையை, அவனுடைய சென்னியை, அவனுடைய முடியை நீ கேட்டால் அதை பற்றி நான் உனக்கு சொல்ல வந்தார் என்று சொல்கிற. சோதி பனிமூடி, ஒளிவிடுகின்ற மணிவதித்த முடியை உடைய சிவபெருமானுடைய சென்னியை சொல்லில் நான் உனக்கு சொல்ல வந்தால், அந்த முடி எங்க இருக்கிறது என்று சொல்ல வந்தால் என்னால் சொல்ல முடியாது. சொல்லிறந்து என்ற என் வார்த்தைக்கு அப்பாற்பட்டு போய்விட்டன. பாதங்களை கூட நான் ஓரளவு சொல்லி பார்த்தேன். பாதங்கள் 7 பாதாளத்துக்கு கீழ் இருக்கிறது என்று சொன்னேன். அதுபோல முடி எங்கே என்று கேட்டால் முடி இந்த 7 உலகத்துக்கு மேல் இருக்கிறது என்று நான் சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லுகின்ற என் வார்த்தையும் கடந்து விட்டது, சொல்ல கடந்து போய்விட்டது என்று சொல்கிறேன். அதாவது அந்த பெருமானுடைய தலையை பற்றி வார்த்தைகளினாலே வர்ணிக்க முடியாது. அனிர் வசனீயன். அனிர் வசனீயன் என்றால் வார்த்தைகளினாலே சொல்லப்படாதவன். மனம் வாக்கு என்ற 2க்கும் அப்பாற்பட்ட, மனத்தாலும் நினைக்க முடியாது, வாக்கினாலும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட பெருமான் அவன். அதைத்தான் வாக்கும் மனமும் கடந்த நிலை. அதை முன்னே ஒரு சிவபுராணத்திலே சொல்லுகிறார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் சொல்லுக்கும் மனம் நினைப்புக்கும் கடந்து நிற்கிற பெருமான் என்றவனை சொன்னார். ஆகவே சொல்லிறந்து நின்ற செம்மை என்றால் சொற்களாலே அவனை வர்ணிக்க முடியாது, சொற்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். சொற்களால் வர்ணித்து விட்டால் அந்த கடவுள் சுட்டப்படுகிறவனாக ஆய்விடுகிறான். சுட்டிக்காட்டி இவன்தான் கடவுள் என்று வரையறுக்கப்படுகிறவனாக ஆகிறான். சுட்டிக்காட்டுதல் என்றால் வரையறுத்தல் என்று. கடவுள் யார் என்று கேட்டுவிட்டால் இவன்தான் கடவுள் என்று நான் சொல்லிவிட்டேனானால் அப்ப கடவுள் இந்த வார்த்தையினாலே சுட்டிக்காட்டப்பட்ட வரையறைக்கு உட்பட்டவனாகிறான். உட்பட்டவனாக கூடாது. கடவுளாயிருந்தால் அந்த வரையறைக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் அவன் இருப்பான். அதனால்தான் சுட்டிக்காட்ட முடியாதவன் என்று புராணங்களும் சித்தாந்தங்களும் அவனை பற்றி சொல்லுகின்றன. அதை காட்ட வந்த பெருமான் மாணிக்க வாசகர் அந்த ஞானிக்கு என்ன சொல்ல வருகிறார்? சொல்லிர் அன்று நின்ற, அது சொல்லுக்கு அப்பால் போய்விட்டது என்று சொன்ன. நின்ற, நின்றதுன்னு எல்லாம் இருக்கணும். சோதி மணிமுடினா முடி ஒண்ணுதானே, தலை ஒன்றாயிருக்கிற போது முடி ஒன்றாயிருப்பதனாலே நின்றது என்று இருக்கணும். நின்ற என்று பன்மையாயிருக்கே இந்த வாக்கியம் பிழையாயிருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இதை முதலில் பாதம் இரண்டும் என்ற ஒரு எழுவாயிருக்கிறது. அதுக்கு அடுத்தது சோதி மணிமுடி என்று இன்னொரு எழுவாய் இருக்கிறது. பாதம் இரண்டும் பாதாளம் 7க்கு அப்பால் நின்ற சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற. அப்படி நின்ற என்ற ஒரு வினைமுற்று பாதம் 2 என்பதற்கும் மணிமுடி என்பதற்கும் சேர்த்து பன்மைக்கு நின்ற என்ற வினைமுற்று வந்ததினாலே அது பிழையில்லை. ஆகவே மாணிக்கவாசகர் இலக்கண தவறில்லாமல் அந்த வாக்கியத்தை அமைத்திருக்கிறார். சாதாரணமாக படிக்கிறவர்களுக்கு அப்பால் தெரியும். ஆகவே 2 வாக்கியத்தையும் ஒரே வாக்கியமாக ஆக்கி கொண்டு வர வேண்டும். பாதம் 2 வினவில் பாதாளம் 7க்கு அப்பாலும் சோதிமுடி சொல்லில் சொல்லிறந்தும் நின்றன என்று சொல்லிவிட்டால் அப்ப பாதம் 2க்கும் சோதி முடியாகிய ஒன்றுக்கும் நின்ற என்ற வினைமுற்று பன்மையாக அமைந்திருக்கிறது என்பது சரியாக வரும். இனி அடுத்த ஒன்றிலே சொல்ல வருகிறார். ஆதி குணம் தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இலான் அண்டம் இலான் பரக்குவாயி. ஏ குயிலே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு காரியம். நீ கூவு. கூவுதல் என்றால் அழைத்தல். கூ
வார்த்தைக்கு அழை, அதான் கூப்பிடு என்று சொல். ஒருத்தன் கூப்பிடு அப்படின்னா அழைச்சிட்டு வா அப்படிதான் அர்த்தம். இன்னைக்கு வளர்த்தல் சொல்றோம். அப்ப கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கே ஒருவனை அழைத்து கொண்டு வா என்று அதற்கு பொருள். ஆக கூவாய் என்றால் நீ அழைப்பாய். யாரை அழைக்கணும்? இறைவனை இங்கே வரு சொல்லி நீ அழைத்தாக வேண்டும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தொன்மை பழமை என்று சொல்லுகிற நிலையும், ஆதி குணம் தொடக்க குணம் என்ற ஒன்றும் இல்லாதவன். பழமை என்ற ஒன்றும் அவனுக்கு இல்லை, தொடக்க குணம் என்ற ஒன்றும் இல்லை. அப்ப தொடக்க குணம்னு ஒண்ணு சொன்னவனா இன்றைக்கு ஒரு குணம் நாளைக்கு ஒரு குணம் என்றவனுக்கு குணம் மாறுகிறது என்று வந்துவிடும். ஆகவே என்றும் ஒரே குணமாய் இருப்பவன் ஆகலினாலே ஆதி குணம் என்ற ஒன்று கிடையாது, தொடக்கம் என்ற ஒன்று இல்லை. அவன் ஒரு நாள் பிறந்தான் என்ற கதை கிடையாது. அப்பேற்பட்ட நிலைமை. அவன் இத்தனை காலம் பழமையுடையவன், இப்போ பிறந்தவன் என்று அவனை பழமையும் சொல்ல முடியாது, அவனுடைய தொடக்கமும் சொல்ல முடியாது. தொடக்கமும் பழமையும் இல்லாதிருக்கின்றது பெருமானை. அதே போல அந்தம் இலான் முடிவும் இல்லாதவன் அவன். முடிவும் இல்லாதிருக்கின்ற அவனை, ஆக தொடக்கம் இல்லாதவன் முடிவில்லாதவன் என்று சொல்லப்படுகிற அப்பேற்பட்ட பெருமான் வர கூவாய், அவன் இங்கே வர வேண்டும், நீ கூப்பிடு, நீ அழை என்று அந்த குயிலை பார்த்து சொல்ல. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இது நமக்கு விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிற நம்முடைய சிற்றறிவுக்கு அது விளங்கிக் கொள்வது கடினமாயிருக்கு. அதற்கு ஒரு வேறு விதமான ஒரு உதாரணம் காட்டி நான் சொல்லுகிறேன். ஒரு கோட்டை நேராக நீங்கள் கிழித்து விடுங்கள். அப்படி கிழித்த பிறகு இந்த கோட்டை எங்கே கிழிக்க ஆரம்பித்தீர்கள் அந்த இடத்துல ஏ என்று பெயர் போடுங்கள், முடிக்கிற இடத்துல பி என்று போடுங்கள். அப்போ இந்த கோட்டை கிழிக்கிற காலத்திலே தொடங்கின இடம் ஏ, முடிகிற இடம் பி. அப்ப ஆதி அந்தம் என்பது அந்த நேர்கோட்டுக்கு இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு காம்பஸை வைத்து ஒரு பென்சிலால ஒரு வட்டம் போட்டு விடுங்கள். வட்டம் போட்டு விட்டால் உங்களுக்கு எங்கே தொடங்கினீர்கள் எங்கே முடித்தீர்கள் என்றே தெரியாது. எங்கே தொடங்கினீர்களோ அந்த இடத்திலேயே அந்த வட்டம் வந்து சேர்ந்து முடிந்து விட்டது. அந்த வட்டத்தில் தொடங்குகிற இடம் முடிகிற இடம் என்பதும் கிடையாது, ஏயும் பியும் அதுக்கு கிடையாது. ஆக ஒரு வட்டம் என்று சொல்லுகின்ற ஒரு பொருளுக்கு எப்படி தொடங்கும் இடம் முடியும் இடம் என்பது ஒன்று இல்லையோ, எல்லா இடமும் தொடங்குற இடம்தான், எல்லா இடமும் முடிகிற இடம்தான். அதனால அந்த வட்டம் என்று சொல்லுகிற ஒரு பொருளுக்கு தொடக்கமும் ஈரும் இல்லை என்பதை எப்படி நாம் பார்த்து உணர்ந்து கொள்கிறோமோ, அதே போல ஆண்டவனும் எப்படி இருக்கிறான் என்றால் அவன் ஒரே வட்ட வடிவமாக, அதாவது தொடக்கம் ஈறு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு தொடக்கமும் இல்லை இறுதியும் இல்லை என்றே நாம் சொல்லுவோம். இப்ப நாம ஓரளவுக்கு புரியும். தொடக்கம் இல்லை ஈறு இல்லை என்பதற்குரிய விளக்கம் நமக்கு அந்த நேர்கோட்டையும் வட்டக்கோட்டையும் வச்சு சொன்னாலன்றி அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அனாதி என்று சாஸ்திரத்திலே திரும்ப திரும்ப படிப்போம். இதை உணர்ந்து கொள்வது கடினம். ஆனால் இந்த ரெண்டு கோடுகளுடைய இலக்கணத்தை கணித முறைகளை பார்த்தவர்களுக்கு தெரிந்துவிடும். அதே போல இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக விளங்குகிறான். அப்படிப்பட்டவனை வரும்படி நீ கூவி அழைப்பாய் என்று சொன்னார். ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாயே ஆர்கவி தூதன் இலங்கை அழகமறு வந்தோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை சீரியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய். அதே குயிலை மறுபடியும் கூப்பிட்டு நீ அழை. அவன் தென்பாண்டி நாட்டான், பாண்டி நாட்டுக்கு தலைவன், திருப்பெருந்துறையிலே இருக்கிற பெருமான். திருப்பெருந்துறை பாண்டி நாட்டை சார்ந்த ஊர், அதனாலே அதுவும் பாண்டி நாடுதான். ஆகவே அவன் அந்த திருப்பெருந்துறையில இருக்கிற இறைவனை திருப்பெருந்துறை பெருமான் என்றும் சொல்லலாம், தென்பாண்டி நாடன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் என்ன பண்ணினான் என்று ஒரு கதை ஒன்று சொல்ற, ஒரு பழைய கால கதை ஒன்று சொல்ற. இலங்கையிலே ராவணன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி. அந்த ராவணன் நித்தமும் சிவபூஜை செய்கிறவன்.
அவனுடைய மனைவியும் சிவனிடத்திலே ஆழ்ந்த பற்று உள்ளவன். ராவணன் நேரே சிவலிங்கத்தை வைத்து விதிமுறைப்படி அதுக்கு அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை, நிவேதனை எல்லாம் செய்வான். ஆனா இவ இத்தனையும் பார்த்துட்டு இருப்பாளே தவிர இவள் தன் கையால அந்த சுவாமிக்கு ஒரு நாள் கூட பூஜை பண்ணதே கிடையாது. ஆனா அவளை விட, அந்த ராவணனை விட அவனுடைய மனைவி இருக்கிறாளே மண்டோதரி என்பவள், அவள் பெரிய பக்தி உடையவளாக, இறைவனிடத்திலே ஆழ்ந்த பற்றுடையவளாக இருந்து விட்டாள். இப்படி இருந்து வருகிற காலத்தில் அந்த ராவணனுக்கு குழந்தையே இன்னும் பிறக்கல. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிறகு மற்ற குழந்தைகள் எல்லாம் பிறந்ததாக நாம் பார்க்க போகிறோம். குழந்தையே பிறக்காது இருக்கிற அந்த நேரத்திலே அந்த மண்டோதரி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைத்தாள். ராவணன் பூஜை பண்ணிவிட்டு போன பிறகு அந்த பெருமானை பார்க்கிறாள். அவள் திருப்பெருந்துறையை பார்த்து சிந்திக்கிறாள். மனத்தாலேயே திருப்பெருந்துறையை ஆவுடையார் கோயிலை சிந்திக்கிறாள். ஆவுடையார் கோயிலில் எழுந்தருளி இருக்கிற பெருமானே, எங்களுக்கு குழந்தை இல்லையே, நீயே ஒரு குழந்தையா எங்களுக்கு வந்தா என்ன, ஏன் எனக்கு ஒரு குழந்தையா வந்துறேன் என்று அவள் பிரார்த்தனை பண்ணினாள். அப்படி பிரார்த்தனை பண்ண உடனே இறைவன் அவளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட. அவளுக்கு பதில் சொல்லல. கொஞ்ச நாள் இது தொடர்ந்து அவள் பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருக்காள். எப்போ இறைவனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா உடனே அது பலிக்காது. பல நாள் தொடர்ந்து தொடர்ந்து இந்த இறைவனிடத்துல விடாப்பிடியா கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்பதான் கடைசியில ஒரு நாள் பலிக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு அவளுடைய கனவிலே போய், நாளைக்கு நான் உனக்கு குழந்தையா வரேன் என்று கனவிலை சொல்லி மறைச்சிட்டார் திருப்பெருந்துறை பெருமாள். மறுநாள் பகல் முடிச்சு ராத்திரியில எல்லாம் சாப்பிட்டு பழுக்க போற நேரம். பள்ளியறை, ராவணன் வந்து படுத்து தூங்கக்கூடிய பள்ளியறை. அந்த பள்ளியறையில ராவணன் இன்னும் வரல. மண்டோதரி கொஞ்சம் தூக்கம் வராமல இருந்தது. அவள் முன்னாடி அந்த பள்ளியறைக்கு போனாள். பள்ளியறையில கொஞ்சம் படுத்தாள். அடுத்த முன்னையே அந்த சிவபெருமான் அவள் கண்ணுக்கு போட்டினார். தோன்றி திடீர் என்று குழந்தையாக அவளுக்கு கண்முன் தோற்றமளித்தாள். தூங்கி எழுந்தவள் உட்கார்ந்தாள். உட்கார்ந்த உடனே அந்த கை இப்படி மடியில வச்சிருக்கும் போது குழந்தையாக மடியில வந்து விழுந்துட்டார். குழந்தைய பார்த்தோன்னா, ஆஹா, நான் பெருமான குழந்தையா வேணும்னு கேட்டேன், இன்றைக்கு இறைவன் குழந்தையா எனக்கு வந்துட்டார் என்று அப்படி கொஞ்சம் குலாவுகிறார். இப்படி குலாவி கொண்டிருக்கிற நேரத்துல ராவணன் அந்த பள்ளியறைக்குள் வந்துட்டான். வந்த உடனே ராவணனுக்கு சந்தேகம் வந்தது. தன் மனைவி இடத்திலே சந்தேகம். இத்தனை நாள் குழந்தை இல்லை, இன்றைக்கு இவள் எப்படியோ ஒரு குழந்தையை பெற்றிருக்காளே, நம்ம இல்லாமல் இவள் எப்படி குழந்தையை பெற்றார் என்பது போல ஒரு சந்தேகம் வந்தது. அதனால இந்த குழந்தை எங்கு பெற்றார் என்று கேட்டார். நாமள்கிட்ட அந்த அம்மையாற்ற புனித வச்சாத்த இங்க பழம் எங்கு பெற்றான்னு கேட்டிருந்தார். இந்த குழந்தை எங்கு பெற்ற? இறைவனை வேண்டி இறைவன் எனக்கு குழந்தையா வந்திருக்கிறான், இறைவன் தான் இந்த குழந்தைன்னு சொல்றாவ. அவளுக்கு தெரியுது குழந்தை இறைவன். அவன் என்ன நினைக்கிறான், இல்ல இல்ல இது வேற யாருக்கோ பிறந்த குழந்தை, புன்னிடத்திலே பிறந்த குழந்தை, நீ இப்படி வச்சு எனக்கு தெரியாம இன்றைக்கு கொலாவுகிறார் என்று சந்தேகப்பட்ட. இல்லை, இந்த குழந்தை என் மேல் சந்தேகமா இருக்கு, இந்த குழந்தையை கொன்றேன் பாரு, இந்த பொண்ணு அந்த குழந்தைங்கிறான். அவ கொடுக்க மாட்டேங்கிறா. இறைவனே அந்த குழந்தையன்னு அவ திரும்பி திரும்பி சொல்றார். அவன் கையில இருந்து பிடுங்கினான். பிடுங்கி அந்த குழந்தையை வெற்றுதற்காக வீசினான். பார்ப்போம், அந்த குழந்தையை அவன் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு போயிட்டு அவன் அந்த பள்ளியறையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்துல ஒரு குழந்தை. அந்த பள்ளியறையில் அலங்காரத்துக்காக பலவிதமான சித்திரங்கள், ஓவியங்கள், பொருள்கள், பலவிதமான பழம் முதலியன எல்லாம் வச்சிருக்கிறார்கள். நாற்காலி, மேஜர் போன்ற பொருள். எதை பார்த்தாலும் அந்த குழந்தையா நிற்கிறது. இவன் எந்த குழந்தைய போய் வெட்டு? அப்போதுதான் அந்த குழந்தை சொல்லு, சரி வெட்டி என்னை பாரு, நான் யார் என்று நீ தெரிந்து கொள்ளுகிற வரை நீ வெட்டி பார்க்க. அப்படி என்ற உடனே தான் அவனுக்கு கொஞ்சம் அறிவு திரும்பி வருகிறது. அப்பொழுது சொல்கிறான் அந்த மனைவியை பார்த்து, இந்த குழந்தையா என்று கேட்டபோது, நீங்கள் பூஜை பண்ணுகிற அதே பெருமானை எனக்கு குழந்தை வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணினேன். அந்த பெருந்துறை பெருமான் ஒரு நாள் கனவிலை வந்து நான் குழந்தையா வரேன்னு சொன்னார். இன்னைக்கு குழந்தையா வந்திருக்கிறார், பல இடத்திலே காட்சி கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என்று அவள் சொன்னாள். அப்படி சொன்ன பிறகுதான் இறைவன் மறுபடியும் தான் சுயமாக உருவத்தை காட்டி, உனக்கு இனி குழந்தை பிறப்பான் என்று ஒரு வரம் கொடுத்து மறைந்து விடுகிறார். இது திருப்பெருந்துறையிலே வருகிற புராண கதையில் ஒரு கதை. அந்த கதையை சொல்ற, ஏர்தரும் ஏழுலகு ஏற்ற எவ்வுருவும் தன் குருவாய் ஆர்கலி சூழ் தென்கிழங்கை
இலங்கை என்ற பட்டினத்திலே பாடுகிற அழகு அமர் ரொம்ப அழகுடையவளாகிய மண்டோதரிக்கு, அவருடைய பேர் ராமாயணத்துல மண்டோதரின்னு இருக்குது. இங்கே இவர் மண்டோதரிங்கிறார். மகரம் பகரம் போரி, மகரமும் பானாவும் மா என்ற எழுத்தும் வா என்ற எழுத்தும் போரியா வர்றான். அதனால மண்டோதரி என்பதை மண்டோதரி என்பதாக இவர் மாற்றி இங்கே வைக்கிறார். மண்டோதரி என்றால் மிக பெருத்த வயிற்றை உடையவள். உதரம் என்றால் வயிறு, மண்டோதரி என்றால் மண்டுகள்னா பெருத்த வயிற்றை உடையவள் என்று அவளுக்கு பெயர். ஆனா மண்டோதரி என்பதற்கு அப்படி வண்டு போன்ற வயிறுடையவன் அர்த்தம் சொல்ல முடியாது. ஆகவே மண்டோதரி என்பதுதான் சரியான பெயர். அதனுடைய போலி இங்கு மண்டோதரி. ஆகவே மகரத்தை வகரமாக ஆக்கி இவர் இங்கே பயன்படுத்தி பாட்டை வைத்திருக்கிறார். இந்த மண்டோதரிக்காக அந்த சிவபெருமான் என்ன பண்ணினாரா, ஏதரும் ஏழுலகும் ஏத்த அழகு வாய்ந்த 7 உலகமும் கண்டு அதிசயிக்கும்படியாக, இந்த கதையை கேட்டு உலகம் அதிசயிக்கும்படியாக எவ்வூருவும் தன்னுருவாய், அந்த பள்ளியறையில் இருந்த ஒவ்வொரு பொருளும் தன் உருவமாக காட்சி கொடுத்தார். எவ்வூருவும் தன்னுரு என்பது அந்த பள்ளியறையிலே வெட்டப்போன காலத்திலே அந்த குழந்தை மறைந்து அங்கிருந்த ஒவ்வொரு பொருளிலும் அந்த உருவம் காணும்படியாக செய்தார். அதுதான் எவ்வூருவும் தன்னுருவாக ராவணனுக்கு காட்சி தருகிறார். எவ்வூருவும் தன்னுருவாய் ஆர்கலி சூழ் தென்னிலங்கை, பெரிய ஆரவாரமுடைய அலை சூழ்ந்த கடல் சூழ்ந்த இலங்கையில் இருக்கிற மண்டோதரி என்ற பெண்ணுக்கு பேர் அருள் இன்பம் அளித்த, அவள் என்ன வரம் கேட்டாலோ அந்த வரத்தினாலே அவளுக்கு இன்பத்தை தந்தார். குழந்தை வேண்டும் என்று கேட்டால் குழந்தையை கொடுத்து அப்பேரின்பத்தை அந்த அவளுக்கு வரமாக அளிக்கிறார். பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை, திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற அந்த பெருமானை. ஆகவே திருப்பெருந்துறையிலே இருக்கிற பெருமான் அரியனாக எனக்குத்தான் குருநாதராக வந்து திருமுடி சூட்டினார் என்பது அல்ல, இலங்கையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு கூட அவர் அருள் செய்திருக்கிறார். எல்லாருக்கும் அருள் செய்வார், எனக்கும் செய்வார், ஒரு மண்டோதரி என்ற ராட்சசிக்கும் செய்வார். இன்னும் உலகத்தில் யார் யார் வழிபடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான். அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு காட்டாதவர். யார் அன்பு செலுத்துகிறாரோ அத்தனை பேருக்கும் அருள் செய்வார். அதுக்காக அந்த கதை கொண்டு வர மேயவீரான் வாயாய், அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கிற அந்த பெருமானை உன்னுடைய சிறப்பு வாய்ந்த வாயினாலே குயிலே கூவாய் அழைப்பாயாக, தென்பாண்டி நாடனை கூவாய், தென்பாண்டி நாட்டிலே இருக்கிற அந்த பெருமானை வருக வருக என்று நீ அழைப்பாயாக. நீல ஊருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கையுள் உரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கூவாகி. நீல உருவில் குயிலே, இப்ப முதல் பாட்டுல அது பாட்டில் இனிமையாக பாடுகிறது கீதம் இனிய குயிலேன்னு சொன்னார். இப்போ அதனுடைய நிறத்தை சொல்லுகிறார். நிலம் கருப்புத்தான், கருப்பா இருந்தாலும் அதை இவர் நீல உரு என்று சொல்றார். புலவர்களுக்கு நீலமும் கருப்புக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்றாகவே பாடுவார். நீலக்கருங்கடல், நீலக்கடல்னு சில சமயத்தில் சொல்லுவார்கள், கருங்கடல்னு பாடுவார்கள். ஆகவே நீலமும் கருப்பும் புலவர்களுடைய தமிழ் புலவரிடத்திலே வித்தியாசம் கிடையாது. நமக்கு வித்தியாசம், நமக்கு 2 நிறம் வேற வேற தெரியும். ஆனா அவர்கள் 2ஐயும் ஒன்றாகவே கருதுகிறவர்கள் ஆகிறதுனால கருப்பு நிறத்தை இங்க நீல நிறம் என்பதாக சொல்லும். திருமாலை சொல்லுகிற போது நீலமேனி சியாமள வண்ணன் அப்படின்னு சொல்வார், நீளமான. அப்ப கார் வண்ணன் கண்ணங்கரேன்னு இருக்கிற நிறத்தை உடையவன், கரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் சொல்வான். கருப்பு நிறம்னு சொல்லுவாங்க, நீல நிறம் சொல்லுவாங்க, 2 ஒண்ணுதான். அது புலவருடைய எண்ணிக்கையில. அது மாதிரி நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நிலாவும் கோல அழகில் திகழும் கொடிமங்கை. கொடிமங்கை என்ற ஒரு ஊரை சொல்லுகிறார். இந்த கொடிமங்கை என்பது கொடிமங்கலம் என்றே ஒரு ஊர் மதுரைக்கு அருகிலே இருக்கிறது. அந்த கொடிமங்கலம் என்ற ஊரை சொல்லுகிறாரா?
அல்லது மங்கை என்பது உத்தரகோச மங்கை என்ற ஊராக்கி அந்த உத்தரகோச மங்கைக்கு கோபுரத்திலே கொடிகட்டி பறக்கின்ற உத்தரகோச மங்கை என்று கொள்ளுகிறாரா என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. ஆனா உரையெழுதிய ஆசிரியர்கள் எல்லாம் கொடிமங்கை என்பதை கொடிகட்டி பறக்கிற உத்தரகோச மங்கை என்றே எழுதிவிட்டார்கள். ஏனென்றால் மாணிக்கவாசகர் உத்தரகோச மங்கையும் சென்று இறைவனை வழிபட்டவர். அதனாலே அவர்கள் உரையாசிரியர்கள் அந்த உத்தரகோச மங்கை நினைப்பினாலே அவ்வாறு சொன்னார். ஆனா மாணிக்கவாசகர் இந்த பெருந்துறை உத்தரகோச மங்கை மட்டுமல்ல, இன்னும் பாண்டி நாட்டில் எத்தனையோ ஊரெல்லாம் சொல்லியிருக்கார். கீர்த்தி திருவள்ளுவர் என்பதிலே பார்க்கிற போது அவன் சாந்தம்புத்தூர், வேலம்புத்தூர் என்று கருப்பணம் பலவிதமான ஊர் பெயரெல்லாம் சொல்றார். அதுபோல கொடிமங்கலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறதுனாலே அந்த ஊரையும் சொன்னாலும் சொல்லியிருக்கிறான். ஆகவே கொடிமங்கை என்பது, மங்கை என்பது மங்களம், மங்களம் மங்கை என்று தெரியும். ஆகவே கொடிமங்கை என்று சொல்வதனாலே கொடிமங்கலம் என்ற ஒரு ஊர். அது மாடம் நிலாவும் கொடிமங்கலம், கோல அழகில் திகழும் கொடிமங்கலம். ரொம்ப அழகான ஊர், பெரிய மாட மாளிகைகள் உடையது, நீண்ட மணிமாடங்களை உடைய ஊர். அந்த மங்கையில் உள்குறை கோயில், மங்கைக்கு உள்ளே இருக்கிற கொடிமங்கலம் என்ற ஊருக்குள்ளே வாடும்படியா ஊருக்குள்ளே திகழ்கின்றதாகிய ஒரு சிவன் கோயில். அந்த கோயிலே சீலம் பெரிதும் இனிய திரு உத்தரகோச மங்கை. அதுக்கு பிறகு உத்தரகோச மங்கை என்ற ஒரு ஊரை கீழே அடுத்த வரியிலே சொல்ல வருகிற சீலம் பெரிதும் இனிய, ஒழுக்கத்தினாலே மிகவும் சிறந்ததாக விளங்குகின்ற உத்தரகோச மங்கை என்ற ஊரிலும், ஆக கொடிமங்கை என்று சொல்லுகிற ஊரிலும், அடுத்த திரு உத்தரகோச மங்கை என்ற ஊரிலும் ஞானம் விளங்க இருந்த நாயகனை, உலகம் விளங்கும்படியான இருந்த பெருமான். அவர் உத்தரகோச மங்கையிலும் இருக்கிறார், கொடிமங்கை என்ற ஊரிலும் இருக்கிறார், எல்லா ஊரிலும் இருக்கிறார் என்ற கருத்திலே இந்த செய்யுளை அவர் சொல்ல வருகிறார். அப்பேற்பட்ட நாயகனை வரக்கூவாய், நீ வரும்படியாக அழைப்பாயாக என்று சொன்னார். இப்ப இந்த பாட்டில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? இறைவன் உத்தரகோச மங்கையும் கொடிமங்கலம் என்ற ஊரும் போல பல ஊர்களில் எழுந்தருளி இருப்பவன். ஆகவே எல்லா ஊரில் இருந்தாலும் அவன் ஒருவனே, அப்ப ஒருவனை அழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நமக்கு இந்த செய்தியினாலே உணர்த்துகிறார். தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள், ஊன் பழித்து உள்ளம் புகுந்து எங்குணர்வது வாயே, ஒருத்தன் மான் படித்தாண்டமின் நோக்கி மணாளனை நீ வரக்கூவாய். சிறு குயிலே, குயில் ரொம்ப பெரிய உருவம் முடியதில்லை, ஒரு கைப்பிடி அளவு, கையை பிடிச்சா மொத்தம் இருக்கா ஒரு உருண்ட, அந்த அளவுதான் உடம்பு, ஒரு சின்ன உருவம் தான். அதனால சிறு குயிலே என்கிற அது பெரும்பாலும் சோலைகளிலே பாடு. தேன் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே, பழங்கள் பழுத்த சோலை, தேன் பழச்சோலை, தேன் சொட்டும்படியான பழங்கள் மிகுந்திருக்கிற சோலை. மதுரைக்கு பக்கத்திலே பழமுதிர் சோலைன்னு ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரை கூட இவர் நினைச்சு பாடி இருக்கலாம். பொதுவா ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற சோலையும் கருதியும் சொல்லியிருக்கலாம். இது ஒரு ஊர் என்று நாம் கருதுவோமானால் தேன் சொட்டக்கூடியதான பழமுதிர் சோலையிலே பயிலுகின்ற, பழமுதிர் சோலையிலே வாழக்கூடியதான குயிலே என்று கூட நாம் பொருள் செய்தால் தவறு ஒன்றுமே. அப்படி சோலையிலே வாழக்கூடியதான சின்ன குயிலே, இது கேள், நான் சொல்லுகிறதை கேள், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், அந்த இறைவனை இங்கே வரும்படியே கூவ வேண்டும், அதுதான் நான் உனக்கு சொல்ல போகிறேன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்று அதை சொல்ல வருகிற. வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். அந்த பெருமான் தேவலோகத்துக்கு போய் தேவர்களை கூப்பிட்டு இங்கே வான் அழைச்சு அவர்கள் தலையில திருவடி தீட்சை பண்ணி அவர்களுக்கு ஒன்றும் சிறப்பு செய்யவில்லை. தேவலோகத்தை வேண்டாம் என்று பழித்து ஒதுக்கிவிட்டு பூமியிலே வந்து இறங்கினார். பூமியிலே குருநாதராக வந்தார். அடியேனை அழைத்து என் தலையிலே திருவடியை சூட்டி என்னை அவர் பெருமைக்கு உரியவனாக்கினார். வான் பழித்து தேவலோகத்தை வேண்டாம் என்று புறக்கணித்து மண்
புகுந்து பூலோகத்திலே கீழே இறங்கி வந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல், தேவர்களை ஆட்கொள்ளாமல் மனிதர்களை ஆட்கொள்ள வந்தார். ஏனென்றால் தேவர்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்ளலாம், மனிதர்கள் விளங்காதவர்கள், அறியாதவர்கள், அவர்களுக்குத்தான் உதவி செய்ய வேண்டும். யார் கீழ்நிலையிலே கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எண்ணம். மேலே இருக்கிறவனை கை தூக்க வேண்டும் என்று அவனுக்கு கருத்தில்லை. மேல் ஏறினவன் இன்னும் கொஞ்சம் தானா ஏறிக்குவான், அவன் அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ரொம்ப கீழ்நிலையிலே இருக்கிறவனைத்தான் நாம் தூக்கிவிட வேண்டும் என்று பூலோகத்திலே மனிதனை காக்க வருகிறார். மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் பவித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய். அப்படி பூலோகத்தில் வந்தான், மனிதனாயிருந்த என்னை ஆட்கொண்டான். அப்புறம் என் உடம்பை பார்த்தான், இந்த உடம்பு அவனுக்கு பிடிக்கல, உடம்புக்குள்ளே பூந்துருவோம், பூந்துட்டானா. ஊன் பழித்து உடம்பை வெறுத்து அவன் உடம்புக்குள் இருக்கிற உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளம் புகுந்து என் மனதுக்குள்ளே அந்த இறைவன் நுழைந்தார். மனதுக்குள் நுழைந்த பிறகு என்ன பண்ணினான்? என் உணர்வதுவாய், என் மனம் என்ன நினைக்கிறதோ அந்த நினைப்பாக அந்த இறைவன் மாறிட்டான். இறைவன் என் நினைவாக மாறினான் என்றால் இறைவன் நம்முடைய நினைவா மாறல, அவன் நினைவாக என் நினைவை மாற்றிவிட்டான் என்பது பொருள். இறைவன் என் உள்ளத்துக்குள்ள புகுந்த போது என் நினைவெல்லாம் அவன் வடிவமாக மாறிவிட்டன. சித்தம் சோமாக்கினான் என்று பின்னே ஒரு பாட்டிலை சொல்லுவார். சித்தம் என்னுடைய மனம், மனத்தை சிவனுடைய வடிவமாக ஆக்கிவிட்டார். சிவன் உள்ளே புகுந்து என் எண்ணத்தை எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக, நல்ல எண்ணங்களாக, மங்களகரமான எண்ணங்களாக மாற்றி விடுகிறார். உள்ளம் புகுந்து என் உணர்வு அதுவாய், என் உணர்ச்சி வசமாக மாறினான். ஒருத்தன், அவன் அப்பேற்பட்ட ஒரே ஒரு ஆள் அந்த பெருமான். அவன் யார்? தான் மட்டும் தனியா வரல, தான் வரும்போது தன்னுடைய மனைவியோடு வந்திருந்தான். மணாளனை, மணவானவன் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருந்தான்? பக்கத்திலே ஒரு பெண், மான் போன்ற கண்ணுடையவள். மான் பழித்து ஆண்டவன் நோக்கி, மானையும் கூட வென்று அதன் பார்வையை தன் பக்கத்திலே ஏற்றுக்கொண்டவளாகிய ஒரு பெண். அந்த ஒரு பெண்ணோடு மணாளனாக வந்திருக்கிற பெருமானை நீ வரக்கூவாய், அவன் இங்கே வர வேண்டும், அந்த பெருமான் வருவதற்காக நீ அழை என்று அந்த குயிலை பார்த்து சொல்லுகிற. சுந்தரத்தின் பக்குயிலே சூசுடர் ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்தி இங்கு அடியவராசை அறுப்பான் முந்து நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறியா சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். சுந்தரத்தின் பக்குயிலே. இப்ப குயிலை ஒரு அடைமொழி கொடுத்து சொல்றார், இன்பக் குயிலே. அதனுடைய குரல் நமக்கு இனிமையாக இருக்கிறது, அதனாலே குரலாலே இன்பத்தை விளக்கிற குயிலே என்றார். அதற்கு முன் சுந்தரம், அழகான என்று சொன்னார். ஆனா குரல், குயிலுடைய உருவத்திலே அழகில்லை, அதன் குரலிலே தான் அழகு இருக்கிறது. அதனாலே சுந்தரம் என்பது அதன் குரலுக்கு ஏற்றது. அந்த அழகு குரல் அழகு, குரல் அழகாலே இனிமையை தருகின்ற, இன்பத்தை தருகின்ற குயிர் பறவையே. சூசுட ஞாயிறு போல அந்தரத்தே நின்றிழிந்து. ஒரு சூரியன் எங்க இருக்கிறான் என்று பார்த்தா மிக மிக உயரமாக ஆகாயத்திலே இருக்கிறான். ஏதாவது அவனுக்கு மேலே கீழே ஏதாவது பிடிமானம் இருக்கான்னா ஒண்ணுமில்லை, அந்தரத்துல அப்படியே தொங்குறான். அந்தரம் என்றால் நடு இடம், மேலும் இல்லை கீழும் இல்லை பக்குவம் இல்லாமல் தனித்து நிற்கின்ற ஒரு இடத்தைத்தான் அந்தரம் என்று சொல்வோம். அந்தரத்தே நின்றிழிந்து, அந்தரமாகிய மேல் இடத்திலிருந்து இறங்கினான். யாரை போல? சூழ் சுடர் ஞாயிறு போல. ஒளி வீசிக்கொண்டு ஆகாயத்திலே இருக்கிற சூரியன் எப்படி அந்தரத்திலே நிற்கிறானோ, அந்த சூரியனை போல அவ்வளவு ஜெகஜோதியாக அந்த ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வரும்போது இந்த திருப்பெருந்துறையிலே இறங்கினான். இறங்கி இருக்கிற அடியார்களை எல்லாம் அழைத்தான், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான். உபதேசம்
உபதேசத்தினாலே எல்லாருக்கும் என்ன நேர்ந்தது? எல்லாரும் ஆசையை விட்டுவிட்டார்கள். அந்தரத்தே நின்றிழிந்து எங்கு அடியவர் ஆசை அறுப்பான். அடியாருடைய ஆசையை நீக்கிவிட்டான். அடியார்கள் என்ன ஆசை உடையவராய் இருந்தார்களோ அந்த ஆசையை நீக்கிவிட்டான். ஆசையை ஒழித்தான்னா இதுக்கு முன்னாடி அந்த அடியார்கள் ஆசையை ஒடுக்கலையா? அப்போ அவர்கள் ஆசை உடையவர்களா இருந்தா அவர்கள் எப்படி அடியார்கள் என்று சொல்ல முடியும் என்று கேட்டா, அவர்கள் இந்த உலகத்து பொருள் மேல ஆசை கிடையாது. இந்த உலகத்து பொருள் மேல எல்லா ஆசையும் விட்டுவிட்டார்கள். ஆனா ஆசையை விட்டவர்கள் வேறொரு ஆசையை பிடிச்சு விட்டார். வள்ளுவரே என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையை விடணும்னு சொன்னார். எப்பா விடணும்னு சொன்னா, நான் விட்டுட்டா கீழே விழுந்துருவேன், அதை விட்டா இன்னொன்னு பிடிச்சுக்கணும், ஏதாவது இன்னொன்னு பிடிக்கிறதுக்கு வழி சொல்லு, நான் பழைய ஆசையை விட்டுடுறேன்னு வள்ளுவர்கிட்ட சொன்னவன் அவர் சொன்னார், இறைவன் என்ற ஒருவனை பிடித்துக் கொள்ளுங்கள், இறைவன் திருவடியை பிடித்து மற்ற ஆசையை விட்டு பற்றுக பற்றற்றான் பற்றின். ஆசையே இல்லாத இறைவனுடைய திருவடி பற்றை பற்றாக பிடியுங்கள். பற்றுக பற்று விளக்கு. உங்க இடத்துல இருக்கிற ஆசை போகணும்னா அந்த இறைவன் திருவடியை பிடியுங்கோ அப்படின்னா. அப்ப இவங்க எதுல ஆசை வச்சார்கள்? உலகத்தில் உள்ள பொருள் ஆசையை விடணும்னு நினைச்சார்கள். அதுக்காக இறைவனிடத்திலே ஆசை வைத்த திருவடியிலே ஆசை வைத்து அதை பிடித்து விட்டார்கள். ஆனா அந்த ஆசை நிறைவேறல. இறைவன் திருவடி வேண்டும் வேண்டும் என்று அதனிடத்திலே பற்று வைத்தார்களே தவிர அந்த ஆசை இன்னும் நிறைவேறாதிருக்கிறார். அந்த ஆசையை அறுத்து விட்டான் இறைவன், வந்து திருவடியை கொடுத்துட்டான். ஆசை நிறைவேறியதுன்னா எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த பொருள் நமக்கு கிடைச்சிட்டா ஆசை விட்டுவிடும் இல்லையா? அதனால ஆசை அறுப்பான். திருவடி மேல் வைத்த ஆசையும் திருவடியை கொடுத்து அதையும் ஒழித்து விடுகிறான் என்பதை அவர் சொல்ல வருகிறார். அந்தரத்தே நின்றிழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். அடியவர் ஆசையாகிய திருவடி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற திருவடி வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாரது ஆசையை திருவடியை கொடுத்து ஆசையை நீக்கினான். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அறிய சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்கூவாய். முந்தும் நடுவும் முடிவும். முந்தும் ஆரம்பம், நடு நடுப்பகுதி, முடிவு ஆதி, நடு, அந்தம். மூணும் அவனுக்கு கிடையாது. நான் ஒன்னே சொல்லிருக்கேன். இது மூணு இல்லைங்கிறது எப்படியாவது தெரிஞ்சுக்க முடியும். நேர்கோட்டை பாத்தீங்கன்னா முதலும் தெரியும், முடிவும் தெரியும், நடுவில் இருக்க இடம் தெரியும். ஒரு வட்டத்தை போட்டு முடிச்சு விட்டு ஒரு தட்டை காட்டி இது எங்க ஆரம்பிச்சது எங்க முடிஞ்சது எது நடு இடம் காட்டுன்னா அவனால சொல்ல தெரியும். போட்டவனுக்கு வேணா அவன் எங்க ஆரம்பிச்சான்னு கொஞ்சம் நினைவனாலே இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பான். போட்ட பிறகு அந்த வட்டத்துக்கு ஆரம்பமோ நடுவோ இறுதியோ கிடையாது. அதுபோல ஆண்டவனுக்கு முதலும் முடிவும் நடுவும் என்பது இல்லை. அதை சொல்ல வருகிறார். முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய இந்த மூன்றும் இல்லாதவன் மூவர் அறியா. இந்த மூன்றையும் மூவருமே தெரியாதவர்கள். மூவர் என்றால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர். பிரம்மாட்ட போய் சிவனுக்கு எங்க ஆதி எந்த இடம் நடு எது இறுதினா எனக்கு தெரியாதுயா அப்படின்றான். திருமாலை போய் கேட்டாலும் எனக்கு தெரியாதுமா. ருத்ரரை போய் கேட்டாலும் எனக்கு தெரியாது. அந்த பெருமானுக்கு முதல் முடிவு என்றது தெரியாது. இந்த மூன்றும் மூவரும் அறியா. மூவருக்குமே தெரியாதுன்னா அப்ப நம்ம வாழ் இருக்க மனுஷாளுக்கு அங்க தெரிய போகுது. மூவரும் அறியா சிந்துரச் சேவடியானை. சக்கச்சவேன்னு இருக்கிற சிவந்த அடியுடைய பெருமானை, அதான் சேவடி. அது சிந்துரச் சேவடி. சிந்துரம் என்ற ஒரு பொருள் எப்படி சிவப்பா இருக்கோ அதுபோல் சிவந்த திருவடியுடைய பெருமானை, சேவகனை, நமக்கு பாதுகாவலனாக இருக்கிற பெருமானை வருவதற்காக நீ அழைப்பாயாக என்று சொன்னார். இன்பம் தருவன் குயிலே, குயிலே உனக்கு நான் இன்பம் தருகிறேன். முதல் பாட்டுல அந்த குயில் தனக்கு இன்பம் தருவதா சொன்னார். சுந்தரத்து இன்பக் குயிலே, எனக்கு உன் குரல் இனிமையால் எனக்கு இன்பம் தருகிற குயிலேன்னு சொன்னவள் இப்ப அந்த குயிலை பார்த்து இன்னும் கூவ மாட்டேங்குது. 5 பாட்டு சொல்லிட்டார் குயிலை பார்த்து, நீ கூவு கூவு அழை அழைன்னு சொல்லி பார்த்தார். இப்ப சொன்னார், ஏதாச்சும் கொடுத்தாதான் இந்த குயில் கூவும்பொழுது இந்த உலகத்துல ஏதாவது கொடுத்தாதான் நடக்கும், கொடுக்கலன்னா நடக்காது. இந்த காலத்து நிலைக்கு வருவோம். அதே மாதிரி அந்த குயிலை பார்த்து உனக்கு தர்றேன், உனக்கு இன்பம் தருகிற
பால் வேணுமா, தேன் வேணுமா, பழம் வேணுமா, உணவு வேணுமா, எல்லாம் தரேன்னு சொல்லி பார்க்கிறார். இன்பம் தருவன் குயிலே, இன்பமான பொருளை எல்லாம் உனக்கு நான் தருவேன். திருஞான சம்பந்தர் கூட ஒரு கிளியை கூப்பிட்டு, அந்த தோணிபுரத்திலே உரைகின்ற துறையாரும் கடற்தோணி புறத்து இறைவன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு கால் கூறாயே, சிறையாரும் மடக்கிளியே, இங்கே வா, தேனோடு பால் உனக்கு தருகிறேன், தேனும் பாலும் உனக்கு உண்ண கொடுக்கிறேன், இங்க வான்னு கூப்பிட்டார் பாருங்கள். அது மாதிரி இவர் சொல்றார், இன்பம் தருவன் குயிலே, உனக்கு இன்பம் தருவதற்கு உரியதான தேனும் பாலும் பழமும் உனக்கு தருவேன். ஏழுலகும் முழுதாளி, அவன் 7 உலகத்தையும் தான் முழுமையாக ஆட்சி செலுத்துகிறான். அவன் ஒருவனே 7 உலகத்துக்கும் ஒரே தலைவனாக, ஆளுகின்றவனாக, ஆட்சிக்குரியவனாக இருக்கிற ஆளி, ஆள்கின்றவன். அன்பன் அமுதளித்து ஆனந்தன், அன்பன் அன்பு வைக்கிறவன், எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துகிறவன். அமுதளித்து ஊரும் ஆனந்தன், நமக்கு யோகம் இருந்த காலத்திலே துருவ மத்தியே அமுதத்தை கொடுத்து நமக்கு மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தை ஊறி ஊறி கொடுத்து கொண்டிருக்கிற பெருமான். வான் வந்த தேவன், ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்த பெருமான். நன்பொன் மணிச்சுவடு ஒத்த நட்பரிமேல் வருவானை, பரிமேல் வருவானை, குதிரை மேல் ஏறி வந்த பெருமான். அதே திருப்பெருந்துறையில இருந்த பெருமான் மாணிக்க வாசகருக்காக பாண்டியண்டத்திலே மனத்துக்கு ஈடுகட்ட குதிரையை ஒப்பிப்பதற்காக குதிரை மேல் ஏறி வந்தார். அதான் பரிமேல் வந்தார். அப்படி பரிமேல் ஏறி வந்தவருக்கு முன்னே ஒரு அடைமொழி சொல்றார். நன் பொன்மணி சுவடு ஒத்த, சுவடு ஒத்த என்ற இந்த வார்த்தையை, சுவடு என்றால் இறைவனுடைய திருவடி, ஒத்துதல் என்பது தலையிலே சூட்டுதல், சுவடு ஒத்துதல் என்பது இறைவன் தன் திருவடியை தலைமையில் சூட்டுதற்காக பரிமேல் ஏறி வந்தான் என்று உரை காட்டுவார்கள். இறைவன் தலையிலே திருவடியை சூட்டிய பிறகுதான் குதிரை மேல் ஏறி வந்தாரே தவிர, குதிரை மேல் ஏறி வந்த பிறகு மாணிக்க வாசகருக்கு திருவடி சூட்டல. ஆகவே சுவடு ஒத்த பரிமேல் வந்தான் என்று சொல்லுகிறது அந்த தலையிலே திருவடி சூட்டுவதற்காக குதிரை மேல் ஏறி வந்தான் என்பதல்ல, கடனை திருப்பி கொடுப்பதற்கு வந்திருக்கார். ஆக சுவடத்துவ என்பது திருவடி சூட்டை செய்வதற்கு என்று பொருள் தராது. பின்ன ஏற என்ன பொருள்னா, அந்த குதிரைக்கு இது அடைமொழி. பரி இருக்கே, அந்த குதிரையினுடைய சுவடுனா கால், அந்த சுவடாகிய கால்கள், அந்த வேதமாகிய குதிரை மேல அவன் ஏறி வரான். அந்த வேதத்தாகிய குதிரைக்கு 4 கால், ரிக்குன்னு ஒரு கால், யஜுன்னு ஒண்ணு, சாமம்னு ஒண்ணு, அதர்வனம்னு ஒரு கால், 4 கால்ல நடக்குது. அப்படி நடக்கிற போது 4 காலும் ஒரே தன்மையுடையன கால்கள். 4 காலுக்கும் சலங்க போட்டிருக்கானவன். நன் பொன்மணி சுவடு, நல்ல பொன்னாளாகிய மணி பதித்த, உள்ளே மணிகளை உள்ளே போடப்பட்ட பொன்னாகிய ஒரு சதங்கை கட்டப்பட்ட கால்கள், சுவடு என்றால் கால். அந்த சுவடுகள் ஒத்த, 4ம் ஒரே மாதிரியாக அவைகள் காலை எடுத்து நடக்கின்றன. அதான் ஒரு காலுக்கு ஒரு கால் விரைந்தோ மாற்றியோ கூட கொண்டிட்டோ வைத்து நடப்பதில்லை. ஒரு கால் எவ்வளவு தூரம் தூக்கி வைக்கிறதோ அதே அளவு அடுத்த கால் தூக்கி வைக்கும். அதனுடைய நடை அவ்வளவு அழகாக நடை போட்டு வரும். அளவு ஒத்து நடக்கின்ற நடையினுடைய ஜதியினுடைய பெருமைக்காக குதிரைக்கு அடைமொழியாக அவைகள் வருகின்றன. நன் பொன்மணி, நல்ல பொன்னாலான மணி அணிந்த சதங்கையுடைய சுவடு என்ற கால்களால் தான் நடந்து வருகின்ற ஜதியிலே ஒத்திருக்கின்ற நல்லதொரு குதிரையின் மேலே ஏறி வருகின்றவனாகிய அந்த பெருமானை, கொம்பின் மிழற்றும் குயிலே, மரக்கொம்பிலே இருந்து கொண்டு கூவுகின்ற குயிலே, நீ கோகழிநாதனை கூவாய், திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமானை அழைப்பாயாக. கோகழி என்பது திருப்பெருந்துறைக்கு உரிய பெயர். அதனாலே அந்த திருப்பெருந்துறையிலே குதிரை மேல் வந்த பெருமானை, திருப்பெருந்துறையில் உள்ள பெருமானை நீ அழை என்று அந்த குயிலுக்கு சொன்னார். உன்னை உகப்பன் குயிலே, உன் துணை தோழியும் மாவன், பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன், மன்னன் பரிமிசை வந்த வள்ளல்,
பெருந்துரை மேய தன்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வரக்கூவாய் உன்னை உகப்பன் குயிலே. ஏ குயிலே, உன்னைத்தான் நான் விரும்புகிறேன். உன்னை தவிர வேறு நான் யாரையும் விரும்பவில்லை. உகப்பன் என்றால் விரும்புகிறேன். உன்னையே என்பது ஏகாரம் அங்கே தொக்கி இருக்கிறது. உன்னையே விரும்புகிற, வேற ஒரு கிளி எனக்கு விருப்பம் இல்லை, வேற ஒரு மயில் எனக்கு நாட்டம் இல்லை, வேற ஒரு மான் எனக்கு விருப்பம் இல்லை. ஏ குயிலே, உன்னை நான் விரும்புகிறேன். பக்குவம் வாய்ந்த ஒரு ஆத்மனே, பக்குவம் நிறைந்த ஒரு ஆத்மாவே, உன்னை நான் விரும்புகிறேனா? நீ ஈடேற வேண்டியவனாக இருக்கிறாய். உன்னையே நான் விரும்புகிறேன். உன் துணை தோழியும் அவன், உனக்கு நான் துணை வருகிற தோழியுமாக இருக்கிறேன் என்று சொல். அந்த குயிலே, உன்னை நான் விரும்புகிறேன், உனக்கு நான் தோழியுமாக வருகிறேன் அப்படின்னா தனக்கு சகாவாக நண்பனாக ஆக்கிக்கொள். குயிலும் தானும் ஒத்த நண்பர்களாக ஆக்கி பேசுகிறார். அப்போ இதுவரை குயிலன்றி பேசப்பட்டவர் யாருன்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல ஆத்ம ஞானம் பெறப்பட்ட ஒருவன். அவனை இங்கே மாணிக்கவாசகர் அழைக்கிறார். உன்னை நான் உகக்கின்றேன், உனக்கு நான் துணை தோழியாகவும் இருக்கிறேன். நீனும் நானும் ஒருத்தான், பக்குவம் நிலையில நாம் ரெண்டு பேரும் ஒரு நிலைக்கு வந்துட்டோம் என்று அந்த அனுபவமிக்க ஒரு ஆத்ம ஞானியை தன்னோடு அழைத்து பேசுகிறார். உனக்கு நான் தோழியுமாக இருப்பேன். பொன்னை அழித்த நன்மேனி புகழில் திகழும் அழகன். திருப்பெருந்துறையிலே எனக்கு குருநாதராக வந்தாரே, அவருடைய உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா? பொன்னை கூட தோற்கடிச்சிடும். பொண்ணு எப்படி பல பல பலன்னு மின்னுமோ, தங்கம் எப்படி ஜொலிக்குமோ, அதை விட அவருடைய உடம்பு ஜொலிக்கிறது. பொன்னை அழித்த, பொன்னுடைய ஜொலிப்பையும் வென்ற நன்மேனி, நல்ல அழகான திருமேனி உடையவர் அந்த பெருமான். புகழில் திகழும் அழகன், எல்லாராலும் புகழப்படும்படியான அழகையும் உடையவன். மன்னன், அவன் நமக்கு தலைவன், அரசன், கோன். பரிமிசை வந்த வள்ளல், குதிரை மேல் ஏறி கொண்டு வந்த வள்ளல். வள்ளல் என்றால் வழங்கினவன், பொருளை அள்ளி கொடுக்கிறவன். இப்போ மாணிக்கவாசகர் அரசன் பொருளெல்லாம் அள்ளி கோயில் கட்டி விட்டார். திரும்ப அரசனுக்கு இவர் இந்த கடனை கொடுக்க இவற்ற பணம் இல்லை. இப்ப இந்த பணத்துக்கு யாரு ஈடு செஞ்சது? சிவபெருமான் தான் ஈடு செய்கிறார். அரசனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பொருளுக்கும் மாணிக்கவாசகருக்காக, ஐயோ நான் குதிரை கொண்டு வந்து விட்டு கொடுத்து விட்டேன் என்று மாணிக்கவாசகருக்காக கொடுத்ததினாலே மாணிக்கவாசகருக்கு வள்ளலாக இருந்தார். வள்ளல் தன்னை வேண்டி வந்த புலவனுக்கு வாரி வழங்குவது போல தன்னை நாடிய மாணிக்கவாசகருக்கு கடன் அடைக்க தானே குதிரை சேவனா குதிரையை கொடுத்து ஈடு செஞ்சு போறார். அதனாலே வள்ளல் என்கிற. பரிமிசை வந்த வள்ளல், குதிரை மேல் ஏறி கடன் தீர்த்து வைத்த வள்ளல். பெருந்துரை மேய, திருப்பெருந்துறையில இருக்கிற தென்னவன், திருப்பெருந்துறையில இருக்கிற பாண்டி நாட்டவன். தென்னவன் என்றா பாண்டி நாட்டுக்காரன். பாண்டி நாட்டுக்கு மட்டுமா அவன் அரசன்? இல்லை, சேரலன், சேர நாட்டுக்கும் அவன் தான். சோழன், சோழ நாட்டுக்கும் ராஜா. ஆக திருப்பெருந்துறையில உள்ள பெருமானை தென்பாண்டி நாடன், தென்பாண்டி நாடன் என்று நான் பாடிக்கிட்டே வரேன்னு சொல்லி பாண்டி நாட்டுக்காக நான் பாடிவிட்டேன்னு நினைக்காதீங்கோ. அவன் தென்பாண்டி என்ற நாட்டிலே இருந்ததுனாலே அவன் பாண்டிக்காரன்னு சொன்னேன். ஆனா அவன் சேர நாட்டுக்கும் அவன் தான் கடவுள், சோழ நாட்டுக்கும் அவன் தான் கடவுள். அவன் தென்னவன், அவன் சேரவன், அவன் சோழன், மூன்று நாட்டுக்கும் அவனையே கடவுள் அப்படின்னார். இது வேறொரு இடத்தில் சொன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டுல இருக்கிற சிவன் நான் சொல்றேன், தென்பாண்டி நாட்டன் என்று. அவன் தென்பாண்டி நாட்டுக்கு மட்டுமல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் அரசன் தான். எல்லா நாட்டுக்கும் அவன் அரசனா. சோழ நாட்டுக்கு சோழன், சேர நாட்டுக்கு சேரன், இன்னும் வேறு நாட்டுக்கு போனாலும் அங்கெல்லாம் அவன் தான் மன்னன். உலகம் முழுவதற்கும் அவனே மன்னன் என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நான் குறுகிய நோக்கமுடையவர் அல்ல. நாம் பாண்டி நாட்டுக்காரன் பாண்டி நாட்டுக்காரன் பாடிவிட்டா பாண்டி நாட்டை மட்டும்தான் வைத்து இறைவனை குறுகிய நோக்கத்துல கொண்டு போய் ஒரு நாட்டுக்குரியவனா ஆக்கிறேன்னு நினைக்காதீங்கோ. அவன் ஒரு நாட்டுக்குரியவனாக சும்மா பாட்டுக்காக அப்படி பாடுறவமே தவிர அவன் எல்லா நாட்டுக்கும் உரியவன் என்பதை தெரிய வேண்டும் என்று நமக்கு விளக்கம் செய்கிறார். வள்ளல் பெருந்துரை மேய தன்னவன், சேரலன் சோழன் சீர்புயங்கன், சிறப்பு மிக்க பாம்பை அணிந்தவன். புயங்கம் என்றால் பாம்பு, புயங்கன் பாம்பை அணிந்தவன். பாம்பையே ஆபரணமாக அணிந்திருக்கிற பெருமான். பாம்பு என்பது நாதத்துக்கு அடையாளம்.
நாத வடிவாக விளங்குகிறவன். இறைவனை பெரும்பாலும் திருமேனி இல்லாமல் தான் காணுகிற விருப்பம் உள்ளவர் மாணிக்கவாசகர். அருவமாக வணங்குகிறார். அருவத்தில் அவன் நாத ஒலி வடிவமாக இருக்கிற இறைவன், நாதனாக ஒலி வடிவாக இறைவன் இருக்கிறான் என்று வணங்குகிற நிலை. யோக நிலையில் இருந்து அந்த மூலாதாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயிரை கொண்டு போய் இந்த பிரமரந்தரம் என்ற மேல் வாயிலே கொண்டு போய் நிறுத்துவார்கள். அந்த பிரமரந்தரமாகிய தொலை வடித்து மேலே வருவாரானால் அந்த இடத்திலே நாதாந்தம் என்ற இடம் இருக்கிறது. நாதத்தினுடைய முடிவு அந்த இடத்திலே ஒலி கேட்கலாம். எல்லா விதமான மூல ஒலிகளையும் அவர்கள் கேட்கலாம். அது இயற்கை ஒலி, கடவுள் ஒலிமயமாக அங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துகிறான். யோகிகளுக்கு அங்கே இருந்தால் அதுதான் சூக்கமை வாக்கு என்ற பிறக்கிற இடம். 4 விதமான வாக்கிலே மிக நுட்கமான வாக்கு அதுதான் அந்த நாதத்தினுடைய ஆரம்பத்திலே இருக்கிற வாக்கு. அது சூக்குமை வாக்கு. அந்த நாதத்திலே இருக்கிற ஒலியை கேட்கிறான். அதான் யோகத்தில் இருக்கிற போது அங்கே வீணை ஒலி கேட்கும், அல்லது யானை ஒலி கேட்கும், கடல் ஒலி கேட்கும், சங்கு ஒலி கேட்கும், புல்லாங்குடல் ஒலி கேட்கும், வண்டு ஒலி கேட்கும் என்று வீணை ஒலி கேட்கும் என்று இப்படி 10 விதமான நாதங்களை யோகியர்கள் தங்கள் அனுபவத்துக்கு ஏற்றார்கள் கேட்பார்கள். எல்லாருக்கும் 10 ஒலி கேட்காது. அவரவர் அனுபவத்துக்கு இந்த 10ல ஏதாவது ஒரு ஒலி மாறி மாறி கேட்கும். வேறு வேறு விதமான ஒலிகள் கேட்கும். அது மாதிரி சேரமான் பெருமாள் அப்படி யோக நிலையிலே பக்குவம் பெற்றவர். சுந்தரர் யோக மார்க்கத்தை சார்ந்தவர். சுந்தருடைய தோழர் சேரமான், அவரும் யோகம். 2 பேரும் அதனால்தான் அதிக சிநேகமானார்கள் என்று சகமார்க்கம் என்று சொல்கிற யோக மார்க்கத்தில். அந்த யோக மார்க்கத்துல பூசையை முடிச்சு விட்டு அந்த பிரமரந்த தொலையிலே போய் தன் ஆத்மாவை நிறுத்தி பார்க்கிற போது சிலம்பொலி கேட்டார். அவருக்கு கேட்ட ஒலி சிலம்பொலி கேட்கிறார். ஒரு நாள் இறைவன் வேணுமனே கேட்காம நிறுத்தினா அப்புறம் ஏன்னு கேட்டார்னு கதையெல்லாம் கேட்கிறார். ஆகவே அப்படி ஒலி கேட்டவர்கள்ல அவர் அந்த நாதாந்தத்திலே இருந்த ஒலியை கேட்டவர்கள். அப்பேற்பட்ட பெருமான் என்பதைத்தான் சீர்புயங்கன். புயங்கன் என்பது பாம்பு வடிவானவன்னா நாத வடிவானவன், ஒலிமயமானவன். அது முதல் வரியிலே நமக்கு சிவபுராணத்தை சொல்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய என்ற மந்திரம், வாயினால் ஒலிக்கிற நமச்சிவாய என்ற ஒலி இருக்கு பாருங்கள், நாதம். அந்த நமச்சிவாய என்ற ஒலி வடிவாகிய மந்திரம் இந்த உலகம் முழுவதும் வாழட்டும். உலகத்தில் உள்ள எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய வாயிலும் வாழட்டும். நாதன், நாதன்னா ஒலி வடிவானவன், ஒலியே வடிவாயிருக்கிற பெருமான் எங்கும் வாழட்டும் என்று அங்கேயே அவர் வாழ்த்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானை வர நீ கோவாய். வா இங்கே நீ குயில் பிள்ளாய், குயிர் பிள்ளாய், குயிலாகிய சிறு குஞ்சை. பிள்ளைனா குஞ்சுன்னு. பிள்ளை என்ற சொல் குஞ்சை குறிக்கும். இனி அப்படி இல்லாமல் வயசு முதிர்ந்தா கூட இந்த கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லு. குஞ்சா இருக்கிற போதுதான் கிளிப்பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை. பெரிய கிளியாடுங்களோட கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவான். அந்த பிள்ளை என்பது பொதுவா இளமை பெயரானாலும் அது முதிர்ந்த வழியும் கூட அந்த பெயருக்கு அர்த்தம் இல்லாமல் மூலப்பொருள் பெயரோடு ஒட்டி கொண்டு நிற்கும். கூட நம்ம வீட்டுல சில குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது பேபின்னு பேர் வச்சுரும். அது கிழவையா போன கூட அப்புறம் அவங்களுக்கு பேரு பேபி தான். அந்த பேபிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஆனா அது மாதிரி தமிழ்ல ஒரு வார்த்தை நம்ம வீட்டுல இருக்குது, நம்முடைய வழக்கத்தில் இருக்குது. அது குழந்தை என்பது போல பார்ப்பு என்றால் பறவைகளினுடைய குஞ்சுக்கு பார்ப்புன்னு பேர். அதான் பிள்ளை அல்லது குஞ்சு, பார்ப்பு. அந்த பார்ப்பு என்ற பெயரைத்தான் பாப்புன்னு சில பிள்ளைகளுக்கு பேர் வச்சுக்குவாங்க. கடைசி வரல பாப்பு தான். பாப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்னைக்கு ஏன்ப்பா அந்த பெண்ணுக்கு அப்படி பேர் வச்சாங்க, இன்னைக்கு அந்த பேர் அப்படியே வழங்குதே கேட்டா, அது இளமை பெயரால பிள்ளை என்று வைத்த பெயர் மாறாமல் நின்று விடுவது. அதுபோல் இந்த கிளிக்கும் குயிலுக்கும் இந்த பிள்ளை என்ற பெயர் இளமையில் வந்த பெயர், அது முதுமையான போதும் அழியாமல் நிற்கிற ஒரு பெயரா வந்தது. உயிர் பிள்ளாய் வா இங்கே, நீ இங்கே வா. நீ எங்கோ போய் கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிய. மாலோடு நான்முகன் தேடி ஓவியர் உன்னி நிற்ப. அந்த பெருமானை 2 பேர் தான், நான் திருமால் பிரமன் 2 பேரும் தேடி 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 கடைசியில ஓவியர் ஓஞ்சி போனார். அப்படியே களைச்சு போய்விட்டால், கண்டே பிடிக்க முடியல, தேடி களைத்து போனார். அதான் ஓவியர். ஓவுதல் என்பால் களைச்சு போதல் என்பது. அதான் ஓச்சல்,
ஓவியர் ஓவி அவர் உன்னி நிற்ப. அப்படி ரொம்ப களைச்சு போய், பெருமானே உன்னை நான் அடிய முடியும், பார்க்க முடியலையே, நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு நீதான் வந்து நேரா காட்டணும் என்று அவனை மனசால தியானம் பண்ணார்களா. அப்படி எங்குற்றாய் எங்குற்றாய் என்று கேட்ட போது இங்குற்றேன் இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லுவார். பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி பார்த்துட்டு கடைசியில, பெருமானே உனக்கு தெரியல, நான் கண்டுபிடிக்க முடியல, நீ எங்குற்றாய் எங்குற்றாய் என்று அவர்கள் கேட்டபோது இங்குற்றேன், இதோ இருக்கேன் என்று இலிங்கத்தில் இருந்து அவர்களுக்கு தோன்றி காட்சி அளித்தார் என்பதாக அவர் விளக்குவார். மாலொடு நான் முகன் தேடி ஓவி அவர் உன்னி நிற்ப உன் தடல் விண் பிளந்து ஓங்கி. ஒரு நெருப்பு ஆகாயத்தை பிளந்து கொண்டு மேலே போய் மேவி அன்று அண்டன் கடந்து உலகத் முடிவெல்லாம் தாண்டி விரிசுடராய் நின்ற மெய்யன். ஒரே நெருப்புமயமாயிருந்த பெருமான், சுடராய் நின்ற பெருமான், நெருப்பே வடிவாக இருந்த பெருமான். அப்பெருமான் நீராயிருப்பான், நெருப்பாயிருப்பான், காற்றாயிருப்பான், பஞ்சபூதமாய் இருப்பான். இதெல்லாம் நமக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 5 தலங்களை வச்சார்கள். இப்படி நெருப்பாய் இருந்தான்னு காட்டுவதற்கு தான் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலையை நியமிச்சு வச்சு, திருவண்ணாமலையில அவன் நெருப்பாய் இருப்பான் என்று புராணம் சொல்லி, அந்த மலை உச்சியில ஒரு பெரிய தீபத்தை இன்றைக்கும் ஒளியேற்றி, அவன் அன்றைக்கு இருந்த ஒளி போல் இது பேரொளியாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அதை எடுத்து காட்டுகிற உதாரணமாக அந்த விழாவை நடத்தி வருகிறார். விண்பிளந்தோங்கி மேவி அன்று அண்டன் கடந்த விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பரிப்பாகன். தாண்டி தாண்டி குதித்து வருகிற குதிரைப்பாகனாகிய பெருமான் இறைவன் பரிப்பாகன் என்று சொல். பாகன் என்ற ஒரு வார்த்தை யானையை ஓட்டுகிறவனுக்கு பெயர். ஆனா குதிரையை ஓட்டுகிறானே அவனுக்கு பாகன் சொல்லப்படாது. அவன் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ராவுத்தன் என்று பெயர். யானையை ஓட்டுனா மாவுத்தன், குதிரையை ஓட்டுனா ராவுத்தன். மாவு ராவுன்னு வேற வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் இங்கே சிவபெருமானை சொல்ல வருகிற போது அவனை ரிஷபத்துக்கும் அவன் பாகன், யானைக்கும் பாகன், குதிரைக்கும் பாகன், எல்லாத்துக்கும் அவன் பாகன் தான் என்று சொல்லிவிடுவார். விடைப்பாகன் என்று பல இடங்கள்ல வரும். விடைப்பாகா என்று சிவபுராணத்திலே சொல்றார். இங்கே பரிப்பாகன் குதிரையை ஓட்டுகிறவன், குதிரையை செலுத்துகிறவன். தாசடையோன் வர கூவாய், நீண்டு தொங்குகின்ற சடையுடைய பெருமான் வர கூவாயாய். காருடை பொந்துகள் மேனி கடிபொடில் வாழும் குயிலே. காருடை பொந்துகள் மேனி, இது குயிலுக்கு அடைமொழி சொல்ற. கார் மேகம் போல கண்ணங்கரேன்னு இருக்கிற உடம்பு, அப்படி கருப்பா இருக்கிற உடம்புன்னு சொன்னா அந்த குயில் கோச்சுக்குமே அப்படிங்கிறதுனால பொந்துகள் மேனி, பொண்ணா இருக்கே, என்ன பொண்ணுவோம் உடம்பு அப்படின்னா. காக்கைக்கும் கண் கொஞ்சு பொன் கொச்சு, அதனால நீ கருப்பா இருக்கான்னு சொன்னால் கூட எனக்கு நீ பொண்ணுதான், அதனால நீ பொன்மேனி. பொன்திகள் மேனி, பொன்னே இல்ல, ஆனா பொன்மேனிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த அன்பு காரணமாக கருப்பும் அதை வளர்க்கின்ற தாய்க்கு பொன்னாக தோன்றும். காருடை பொந்துகள் மேனி கடிபொடில் வாழும் குயிலே. அப்பேற்பட்ட உடம்பையும் அழகான கோயில் சோலையிலே வாழக்கூடியதுமாகிய குயிலே. சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன். சீருடை செங்கமலம், சிறப்பு பொருந்திய சிவந்த தாமரை கோயிலே திகழும் விளங்குகின்ற உருவாகிய செல்வன். பாரிடை பாதங்கள் காட்டி, இந்த உலகத்திலே தன் திருவடிகளை பாருங்கள் பாருங்கள் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து, பாசம் அறுத்து பாசத்தையும் நீக்கி என்னை ஆண்ட என்னையும் ஆட்கொண்டான். ஆருடை அம்பொனின் மேனி, அவன் அழகான பொன் போன்ற மேனியை உடைய பெருமான். அமுதினை, எனக்கு அமுதம் போல் இனிக்கிறவன். அப்பேற்பட்ட பெருமானை நீ கூவாய், வர கூவாய், அவன் வரும்படியாக நீ கூவ வேண்டும் என்று சொல்கிறார். அந்த பெருமானை சீருடை செங்கமலத்தில் திகழும் உருவாகிய செல்வன் சொன்னாரே. சிவபெருமான் எங்கையா தாமரைப்பூல இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருவருடைய உள்ளக்கமலமாகிய தாமரையில் இருக்கிறான். பிரம்மா மாதிரி தனியா ஒரு திருமால் உண்டியிலே பூத்த தாமரையில இருக்கிறான் தான் பிரம்மாவை சொல்லுவான். ஆனா சிவபெருமான் எப்படி இருக்கிறான்னா ஒவ்வொருவருடைய உள்ளமாகிய தாமரையில் இருக்கிறான். அதான் நினைப்பாரது உள்ளக்கமலத்தின் கண் விரைந்து சேரலின் ஏகினான் என்று கூறினான்
சோபெருமான்னு பலர் சொல்லுவார். சீருடை சிறப்பு மிக்க செங்கமலத்தில் செம்மையான மனம். ஆகவே யாருடைய மனம் நேர்மை உள்ள மனமாய் இருக்குதோ, நீதி நெறியை தப்பாது இருக்குதோ, அப்பேற்பட்டவருடைய உள்ளங்களிலெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றவனாகிய எழுந்தபடி இருக்கின்றவனாகிய செல்வன் அந்த சோபெருமான்னு சொன்னார். கொந்தனவும் பொழிச்சோலை பூவும் குயிலே. கொந்து அணவும் கொத்து கொத்தாக பூக்கள் நெருங்கி பூத்திருக்கிற, கொந்துனா கொத்து, அணவும் நெருங்கி இருக்கிற, கொத்து கொத்தா ஒரு கொத்துக்கு இன்னொரு கொத்துக்கும் இடைவெளி இல்லாம அவ்வளவு நெருக்கமா பூ பூத்திருக்கு அந்த சோலையில. அப்பேற்பட்ட பொடியில உள்ள சோலையை உடைய குயிலே, பொழிச்சோலை, பொழிலாகிய சோலை என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். சோலை என்பதும் பொழில் என்பதும் இரண்டும் குருகுருடைய சொல். ஆனாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லணும். சோலை என்று சொல்லுவதற்கிறே அது கொஞ்சம் உயரமான மரங்களை எல்லாம் உடையதாக இருக்கு. பொழில் என்பது சின்ன சின்ன செடிகள் ஒரு ஆள் உயரத்துல தான் இருக்கும், அதுக்கு மேல உயரமான செடி இருக்கா, நந்தவனம் சொல்றமே, அது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு தான் பொழில் என்று பெயர். காட்டி அத திருப்பள்ளி எழுச்சிகளை சொல்வார். அந்த பெருமான் செக்கச்சுவேன நெருப்பு மாதிரி உடம்பு இருந்தது, அந்தனான வடிவத்திலே வந்தார் என்றெல்லாம் அது இங்கேயும் சொல்றார். அந்தனாகி வந்து பிராமண கோலத்திலே வந்தார். இங்கே அழகிய சேவடி காட்டி அவனுடைய 2 திருவடிகளையும் என் கண் முன்னே காட்டினார். ஏதோ வெறும் திருவடியை காட்டினார் பொருள் அல்ல, திருவடினா என்னங்கிறத அவருக்கு உணர்த்தி விட்டார். திருவடி என்பது ஞானம், ஞானம் என்றால் என்னங்கிறத தெரிவித்தார். ஞானத்தை விளக்கினார், திருவடி ஞானத்தை அவருக்கு உணர்த்தினார். அப்புறம் என்ன சொன்னாரா, இந்த மாணிக்கவாசன் யாருங்க, எனக்கு வேண்டிய ஆளு அப்படின்னு சொன்னாரா. நந்தமராம் ஜீவன் என்று, ஜீவன் நன் தமர், இதை உட்கார்ந்து இருக்கானே இந்த மாணிக்க வாசகன் நம் தமர், நம்முடைய தோழன், நமக்கு வேண்டிய உறவாடி என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும், என்னையும் ஆட்கொண்டார். அப்ப இறைவன் ஆட்கொள்ளும் போது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாராம் மாணிக்க வாசகரை காட்டி, இவன் நமக்கு வேண்டியவன் ஐயா, இவன் நம்மாடு, இவன் நமக்கு சொந்தக்காரன், நம் தமர், தமர்னா உறவினன், நமக்கு சொந்தக்காரன் என்று சொன்னார். இறைவன் இப்படி சொல்லுவது உண்டா அப்படின்னு கேட்டா, சுந்தரர் கூட அப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு சுந்தரர் ஒரு இடத்துல பாடுற. சுந்தரர் கைலாயத்துக்கு போற போது அந்த சுந்தரரை அழைச்சு வரும்படியாக யானையெல்லாம் கொடுத்து அனுப்பினாரே, அந்த யானையின் மேல் உட்கார்ந்து கொண்டு பாடிக்கொண்டே போற. அப்ப சொல்றார், நந்தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே, இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவல்லான் வந்தனை வந்ததிர் கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து, இப்படி யானையும் கொடுத்து நந்தமர் ஊரன் என்றான், நம்முடைய தமர் இவன் ஊரன் என்று அந்த சிவபெருமான் ஆட்கொண்டான் என்று அவரும் பாடினார். அதே போல இவரும் மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொண்ட போது என்ன சொல்லி ஆட்கொண்டாராம், நன் தமர் இவன் என்று ஆட்கொண்டார் என்று சொல்கிறார். இப்படி சொல்லி பாடுகின்ற அமைப்பை பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் இறைவனை சொல்லுகிற போது அங்கேயும் தமர் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுறார். யானை தன்னை மிதிக்கிறதுக்காக வருது, கொஞ்சம் கூட பயப்படல, அல்லவன் யானையை ஏவி அவரை அழிக்கப்படுறான். அப்போ அவர் பாடுறார், சந்தன சுடத்தின் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரங்கேறும் அகலம்பளாய அறவும் சின்னங்கடில புணரும் உடையார் ஒருவர் தமர் நாம். இப்பேற்பட்ட பெருமானுக்கு நான் தமர், அப்பேற்பட்ட பெருமானுக்கு நான் சொந்தக்காரன். இந்த யானையை கண்டு நான் பயப்படுவேனா? அஞ்சுவதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று அவர் பாடுறார். ஆகவே அந்த இறைவனுக்கு நாங்கள் சொந்தக்காரர் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு உறவு அவர்களிடத்திலே நெருக்கமான அன்பு நெருங்கி இருந்தது என்பதை பார்க்கணும். இந்த இடத்துல அந்த சொல் வருகிறது. எந்த மராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டாரோளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய். அந்த சுந்தரர் பாடிய பாட்டுடைய சந்தமே இதில் இருக்கு. சுந்தரர் பாடின பாட்டிற்கு
பார்க்கிற போது அப்ப சுந்தரர் பாடின பாட்டு இவருக்கு ஞாபகம் வந்து அந்த சந்தத்திலேயே பாடி ஊறி போய் திளைச்சி நிற்கிற இந்த நேரத்தில எந்த மரம் என்ற அவர் சொன்னது போல நந்த மரம் ஆரூர் என்று சொன்னவர் எந்த மரம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டருளும் என்ற அதே அமைப்பிலே இங்கே பாடியிருக்கிறார். எனவே சுந்தரருக்கு காலத்தால் பிற்பட்டவர் மாணிக்கவாசகர் என்பதற்கு இது ஒரு சான்று. இவரை பார்த்துட்டு சுந்தரர் பாடினான்னு சொன்ன இவருக்கும் அவர் கடைசியில கைலாயத்து போய்கிட்டு இருக்கிற காலத்துல இந்த பாட்டு நினைவு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் அங்க இறைவன் உள்ளபடிக்கு அத்தனையும் கொடுத்து இவன் ஊரல் எனக்கு சொந்தக்காரன் அழிச்சுவான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அதை அவர் அப்படியே பாடி காட்டினது. இது இறைவன் தன்னை ஆட்கொண்ட போது தன்னை இப்படி சொல்லி ஆட்கொண்டான் என்பதற்கு ஒரு சான்று தருகிறார். இந்த அளவிலே குயிர் பத்து நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.